வணக்கம் நண்பர்களே. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்ட்டி கட்போர்டு கட்டியிருந்தீங்க. இப்போ கட்போர்டு வந்து நமக்கு வந்து சாம்பிள் விசிபி வந்திருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டோம். ஆடியோ நல்லாயிருக்கு. பிசி போனவங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கங்க. அதேமாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 5 வோல்ட் வர மாதிரி ரெகுலேட்டர் போட்டு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஷோ காயில் போட்டிருக்கோம். கூட வந்து பார்த்திங்கன்னா 2 டயோடு ஸ்டாண்டிங் டைப்பில் தான் போட்டிருக்கோம். டயோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை டேரெக்டாக ஏசிலேன்னு கொடுத்து அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக நீங்கள் அதுன்னு தனியாக ஒரு ரெக்டிஃபையர் செக்ஷன் போட்டு நீங்கள் டிசி எடுக்கலாம் வேண்டியதில்லை. அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்னா அந்த போர்டு தூக்கி நீங்கள் அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். 12 இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே டயோடில் அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே இந்த ஆடியோ போர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கேபினெட்டுக்கும் இந்த ஆடியோ போர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இருக்கிறதுலே வந்து இதுதான் வந்து ரொம்ப சின்ன கேபினெட்டு. இது வந்து சும்மா சர்வீஸுக்கு வந்து தான், வேறு வந்து உங்களுக்கு சும்மா வச்சு காட்டுறோம் பாருங்கள். இப்போ வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது பாருங்கள் போர்டு. அந்த மாதிரி ரொம்ப சின்ன கேபினெட்டும் காம்பேக்டாக வந்துக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ டிசைன் பண்ணிடுறோம். ரொம்ப சின்னதாக பண்ணியிருக்கோம். ஏசி 12 ஏசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிசி வண்டி செட்டுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிராக்டரு, டாடா ஏசி அந்த மாதிரி ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஆடியோ டெஸ்ட்டு போட்டு காட்டுறேன். ஆடியோ எப்படி இருக்கு பாரு. ஆடியோ நல்லா கிளாரிட்டியாக தான் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் நம்ம வந்து ஆடியோ கேட்டிருக்கோம். ஆடியோ வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக வந்துன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடிட் பண்ணுறதில்ல, மொபைலில் கையில் பிடிச்சி நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். அதனால் வந்து வீடியோ கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நேச்சுரலாக வர ஆடியோவை அப்படியே எடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்சிங் அடிசைடில் வந்து போர்டு லென்த்தாக இருக்குது. போர்டு ஃபிட் பண்ணுறப்போ போர்டு வந்து கேபினெட்டில் இடிக்குது, ஹீட்சிங் தூக்கலாக இருக்குது. அதுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மேலே ஹீட்சிங் வச்சோம்னா செட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போர்டு ஹீட்சிங் வந்து ஒரே மட்டமாக வர மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹீட்சிங் வைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையான நீங்கள் வச்சுக்கோங்க. ஹீட்டு கம்மியானோம்னா போர்டு வந்து கேபினெட்டில் இடிக்குது, ஹீட்சிங்க்கும் போர்டுக்கும் மட்டை வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போர்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹீட்சிங் ஆட் பண்ண வேண்டியது தேவையில்லை. திரும்ப ஆடியோ ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். ஆடியோ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க.